ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாஞ்சினா யார், அவர் எங்கேருந்து வந்தார், என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாஞ்சியை வந்து பிளாக் லெக் சாஞ்சி அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க இன்னொரு பேரில். அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து வின்ஸ்மோக் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால வின்ஸ்மோக் சாஞ்சின்னு வந்து எப்படி சொல்கிறது, அவர் பிறக்கும் போதே வந்து அப்படி ஒரு டைட்டில் வந்து அவருக்கு வந்துருச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வின்ஸ்மோக் ஃபேமிலிங்களே சொல்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ராயல் ஃபேமிலி வந்து அது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பராக வந்து பிறந்திருப்பார். இவர் கூட பிறந்தவர் மொத்தம் பார்த்திங்கன்னா 4 பேர். இவங்க பேர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். அப்படின்னா இச்சிஜி, நீஜி, யோன்ஜி, அப்புறம் ரெய்ஜு அப்படின்ற மாதிரி. ஸோ இவரோட அப்பாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜு, கோர்ட்டு ஜட்ஜில் இவர் பேரே ஜட்ஜு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பேர் வந்து சோரா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மா கிங்டம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்துக்கு வந்து ராஜாவாக இருப்பார். இந்த கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் தரையில் இல்லாமல் இது வந்து தண்ணியிலே வந்து ஐ மீன் எப்படி சொல்கிறது ஒரு ஸ்னெயில்ஸ் மூலயமா வந்து கப்பல் மாதிரி வந்து தண்ணியில் மறந்துக்கிட்டே இருக்கும். இந்த கிங்டம் ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ்டாக இல்லாமல் மூவிங்லேயே இருக்கும் தண்ணியிலேயே. ஸோ அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிங்டமுக்கு வந்து ராஜாவாக அதே மாதிரி பிரின்ஸாக இருக்கிற நம்ம சாஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போதே வந்து அவங்க அப்பா மூலயமா வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எப்படி சொல்கிறது ஒரு ஜீனோட பிறக்கிறாரு. பட் அதை வந்து விருப்பமே இல்லாத அவங்க அம்மா வந்து பிறக்கிறதுக்கு அதாவது சாஞ்சி பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாய்சன் வந்து சாப்பிட்றாங்க. அது மூலிமா வந்து மற்ற சிப்ளிங்ஸ் அதாவது அவங்க அவனோட அண்ணன் தங்கச்சிக்கு எல்லாருக்குமே வந்திருக்க அந்த எப்படி சொல்கிறது அந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் வந்து இவருக்கு வந்து வராமல் போயிடும். இவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமனாகவே வளர்ந்துருப்பார். மற்ற அவனோட சிப்ளிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி சொல்கிறது அந்த மாடிஃபிகேஷனுங்கிறது நடந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட ஃபேமிலியில் வந்து இவரை எப்படி சொல்கிறது ஒரு ரொம்ப வந்து இல் ட்ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி வந்து ஒரு எப்படி சொல்கிறது சரியில்லாத ஆள், ரிப்பேர் ஆன ஆள் அப்படிங்கிற மாதிரியான எப்படி சொல்கிறது ஒரு புல்லிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இவங்க குடும்பத்தில். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த ராஜ்யத்தை விட்டு தப்பிச்சு போகணும். நார்த் ப்ளூ வச்சு தப்பிச்சுட்டு போய் நார்த் ப்ளூலேருந்து தப்பிச்சு போய் ஆல் ப்ளூக்கு போகணும். ஒரு குக் ஆகணும். அந்த குக் ஆகணுங்கிறதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்கள் வந்து ஒன் பீஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை தப்பிச்சு போகிறப்ப பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து பைரட் கேங்கிட்ட வந்து மாட்டிக்குவார். அப்படி மாட்டும்போது தான் வந்து இவர் வந்து ஜெஃப் அப்படிங்கிற எப்படி சொல்கிறது ரெட் லெக் அப்படின்னு பட்டப்பேரில் வந்து கூப்பிடுவாங்க. அவரை வந்து சந்திக்கிறாரு. அவர் மூலயமா வந்து ஒரு செஃப்புக்காக என்னென்ன தகுதியெலாம் இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலான அந்த எப்படி சொல்கிறது லெக்கை வச்சு ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த டெக்னிக்கையும் வந்து கற்றுக்கிட்டு அந்த பராட்டி ஆர்க்குன்னு சொல்லுவாங்க ஒன் பீஸில். ஸோ அந்த ஆர்க்கில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவரை காமிக்கிறாங்க. ஒரு அடல்ட்டாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து லூஃபி கூட வந்து எப்படி சொல்கிறது அவரோட ஸ்ட்ராஹாட் பைரட் க்ரூவில் வந்து 5th மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அதாவது 4th மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டிங்க்கு வந்து அவரோட காலை மட்டுமே யூஸ் பண்ணி வந்து சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரோட கைகள் வந்து எப்படி சொல்கிறது அந்த ப்ரீஷியஸான குக்கிங்காகவும் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஃபைட்டிங்காகவோ கிரிமினல்ஸை வந்து எதிர்க்கிறதுக்காகவும் அவரோட கையை வந்து யூஸே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே வந்து எப்படி சொல்கிறது ஒரு பொண்ணு மேலே வந்து கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ப்ராமிஸாக ஒரு குறிக்கோளோடையே வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டூ ஆர் டை சுச்சுவேஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து எந்த பொண்ணு மேலேயும் வந்து கை வச்சு சண்டை போகிறதோ இல்லை சம்திங் எந்த மாதிரி இருந்தாலும் பொண்ணு மேலே கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பார். பட் அது மட்டும் இல்லாமல் சில டைம் வந்து கொஞ்சம் பர்வர்ட்டாகவும் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஒன் பீஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா வந்து சாஞ்சி இல்லை பிளாக் லெக் சாஞ்சின்னு தான் சொல்லுவேன். அது ஏன்னு தெரியாதுங்க, கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருப்பார் இவர். மற்ற எப்படி சொல்கிறது மற்ற ஸ்ட்ராஹாட் மெம்பர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஸ்மார்ட்டான கேரக்டர்னு சொல்லலாம். டெக்னிக்கல் வைஸாக இல்லைனாலும் பார்த்திங்கன்னா மற்ற இருக்கிற எல்லா கேரக்டர்ஸை விட இவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டுங்கிற மாதிரி காமிச்சிருப்போம். மற்றவங்களாம் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கும் போது பார்த்திங்கன்னா இவர் வந்து கரெக்டாக அந்த சுச்சுவேஷனை வந்து டேக்கிள் பண்ணி சமாளித்து எடுத்துகிட்டு எல்லாரையும் காப்பாற்றிடுவார். ஸோ டைம் ஸ்கிப்பு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஞ்சி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஒரு மிட் டயர்லேயே வந்து வச்சுருப்பாங்க. அவரோட ஸ்டைல் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து நார்மலாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆஃப்டர் அந்த டைம் ஸ்கிப் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட பவர்ஸ் வந்து எப்படி சொல்கிறது டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாஸ்டர் வச்சு அப்படி வந்து ட்ரெயின் ஆகி வந்திருப்பாங்க. பட் சாஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் எந்த மாஸ்டருமே இல்லாமல்
எப்படி சொல்கிறது, அந்த குவேர்ஸ் கூட இருப்பார். அந்த கோவத்தையும் அந்த ரேஜையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தானே, அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேனல் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார். இது வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கோச் மாதிரி யாருமே இல்லாமல் தானாகவே வந்து அவர் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன தான் ஒரு ட்ரைனிங் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எப்படி சொல்கிறது, ஒரு கடைசி இப்போ வந்து வானா ஆர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆர்க்கில் வந்து ஸ்பாய்லர் தான் சொல்லிடுறேன், இருந்தாலும் அந்த ஆர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அந்த ஜெர்மா சூட்டை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து அவருக்கு அந்த மறுபடியும் அந்த எப்படி சொல்கிறது ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தூண்டுகோல் மாதிரி இருந்திருக்கலாம் அவரோட பவர் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இவரோட ஃபைட்டிங் மூவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரிலேட்டட் டு குக்கிங் நேம்ஸாகவே தான் அமைச்சிருப்பார். அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஃபன்னாக இருக்கும் கேட்குறதுக்கும். எப்படின்னா வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிக்கு, இந்த டயபிள் ஜம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல் குக்குடு சம்திங் ஸ்ட்ராங் கிக்கு சம்திங் ஏதோ இருக்கும். அப்புறம் வந்து காலியா ஸ்ட்ரைக், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் சம்மந்தப்பட்ட நேம்ஸாகவே வந்து இவருக்கு வந்து வச்சுருப்பாங்க. அது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இச்சிரோவோட அதாவது ஒன் பீஸோட கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சியோட கேரக்டர் வந்து டெவலப் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாஞ்சி அப்படிங்கிற மாதிரியான பேரில் வந்து இல்லை. ஆக்சுவலாக வந்து அந்த டிசைனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நருட்டோ அப்படின்னு தான் வைக்கலான் இருந்தார். ஆமாம், நருட்டோ அப்படிங்கிற பேர் தான் வைக்கலான் இருந்தார். பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நருட்டோங்கிற ஒரு எப்படி சொல்கிறது புதுசாக ஒரு அனிமே வந்து போயிட்டு இருந்ததுனால, காமிக் வந்து மங்கா போயிட்டு இருந்ததுனால வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பேரை வந்து வைக்காம விட்டார். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, பட் இருந்தாலும் நானும் ஒருத்தர் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. சாஞ்சி வந்து என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான கேரக்டர் ஒன் பீஸில். ஸோ அதனால் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு யார் எப்படிப்பட்டவருங்கிறத ஒரு வீடியோவாக போடலான்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான். பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.